சுடுதண்ணி ஊற்ற வேணாம், பால் ஊற்ற வேணாம், ஊறவும் வைக்க வேணாங்க. நம்ம மாவு பிசைஞ்சதுமே அப்போயே உடனடியாக சாஃப்டான சப்பாத்தி செய்யறதுக்கு நான் மாவு பிசைஞ்சு காட்டுறேன். இது சின்ன கரண்டிங்க, 2 கரண்டி, 3 கரண்டி. இதுக்கு தண்ணி அளவெல்லாம் கூட வேண்டாங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. முதல்ல இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உப்பை நல்லா உப்பு கலந்து விட்டுக்கோங்க சீராக. எல்லாம் உப்பு நடுவில் வரும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய்ங்க. இது ஒரு 200 மாவு இருக்குங்க. முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த எண்ணெயோட இந்த மாவு நல்லா கலக்கட்டுங்க. பாருங்கள், நீங்கள் எதுவுமே செய்யத்தால உடனடியாகவே செய்யலாம். இது பாருங்கள், நல்லா இந்த மாவு உப்பு கலந்து வச்சுங்க. நீங்கள் மாவு நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் தண்ணியை மடன்னு ஊற்றக்கூடாதுங்க. எப்பவுமேங்க நாங்கள் தண்ணியை இப்படி கொஞ்சமாக ஊற்றிக்கணுங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்படியே மாவு சுழட்டு பேசினுங்க. மாவில் எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அமுக்கி பேசிஞ்சால் சப்பாத்தி ஹார்ட் ஆகிடுங்க. நீங்கள் எண்ணெய் அடித்து எண்ணெய் ஊற வச்சாலும் இதே போல் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கின்னு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதெல்லாம் ஊற்ற போகிறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி ஃபுல்லாக ஊற்றாதீங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மாவு இப்படி சுழட்டி பேசிங்க. இதில் தாங்க உங்களுக்கு சாப்பிட்டா வரும். பால் ஊற்றுனாலையோ சுடுதண்ணி ஊற்றி அடிக்கிறதுனாலையோ எதுவும் வராதுங்க. நீங்கள் பிசைஞ்ச உடனே சுட்டு பாருங்கள், அப்படி சாப்பிட்டா இருக்கும். இதுக்கு சும்மா தெளிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க சப்பாத்தி மாவு. இது அடிக்க தேவையில்லை, ஊற வைக்கவும் தேவையில்லைங்க. இது பாருங்கள், நாம் எப்போவுமே மாவை நடுவில் தண்ணி ஊற்றி அப்படியே சுழட்டி எடுங்குங்க. ஃபுல்லாக கை ஃபுல்லாக பிசையக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், இது பாருங்கள், எதுவுமே தேவையில்லைங்க. 5 நிமிஷத்தில் நீங்கள் பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி சுட்டு பேக் பண்ணலாங்க. போட்டு போகலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். எப்பவுமே கோதுமை மாவு திரட்டுறதுக்கு நம்ம மைதா மாவு தாங்க மேல் மாவாக போடணும். நல்லா இப்படி உருட்டு சொல்ல கொஞ்சம் அழுத்தி இப்படி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா உருட்டி இது மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் சப்பாத்தி தட்டிக்கலாம். கொஞ்சம் மைதா மாவு போட்டுங்க. மைதா மாவு தான் உங்களுக்கு நழுவாது. இது கோதுமை மாவு போட்டால் அதில் அப்படியே ஒட்டிக்கும் சப்பாத்தி மாவில். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மறுநாள் கூட உங்களுக்கு ஹார்டே ஆகாது. இது கொஞ்சம் நல்லா உங்களால் எவ்வளோ பெருசாக தட்ட முடியுமோ தட்டிக்கோங்க.
இப்போது ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்பிக்கோங்க இப்படி. அப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சும்மாவே தட்ட முடியும்னா தட்டிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வரலன்னா மாவு தொட்டுக்கோங்க. கொஞ்சங்க இந்த ஓரெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா சில இதெல்லாம் ஓரமாக திக்காக இருக்கும். உங்களுக்கு இப்படி பண்ணாலும் பண்ணிக்கோங்க, இல்லை எப்படி பண்ணாலும் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். எல்லாமே ஃப்ரீயில் வருங்க. ஃப்ரீயில் வரும். இது எதுலேயுமே இல்லைங்க. மாவு பெசித்துட்டு தாங்க இருக்குது. மாவு வந்து மொத்தமாக தண்ணி ஊற்றியே பெசிக்கூடாது எப்பவுமே. கப்பளவு அந்த அளவுலாம் வேண்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இந்த ஓரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. அவ்வளோதாங்க. தேய்ச்சிக்கலாங்க. இந்த ஓரத்தில் தாங்க எப்பவுமே ஆகாது. அதனால் கொஞ்சம் ஓரத்தில் கொஞ்சம் நல்லா அழுத்தி செய்யுங்க. சப்பாத்தி உப்பணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. நீங்கள் இது எண்ணெய் தடவாமல் கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் கூட தேவையில்லைங்க. கை வச்சாலே அவரே புண்டு பாருங்கள். இது பாருங்கள், நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். ஆனால் மாவு பிசைறது தாங்குது. இப்போ கூட சொல்கிறேன், மாவு பிசைறது தாங்குது. ஊற வைக்கிறதுக்கோ மற்றதுக்கோ எதுவும் இல்லைங்க. இது பாருங்கள், கை சுட்டுக்குச்சிங்க எனக்கு. பாருங்கள், கை ரொம்ப சுட்டுச்சுங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க.